ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் கொட்டை அப்புறமா அந்த நார் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து தூர போட்டுடுங்க. புளியோட ஓடு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு புளிக்கு 1 கப் தண்ணி கணக்கு. இது 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்ததுனால 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. இப்போ 10 நிமிஷம் புளி நல்லா ஊறிருக்கு. அடுப்பில் வச்சு இதை 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அந்த புளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். நீங்கள் ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹையில் வச்சு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எப்படி பாதி மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ 15 நிமிஷம் இருக்கு. நல்லா புளி வெந்து ரெடியாக இருக்கு. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ அந்த புளி நல்லா ஆறி ரெடியாக இருக்கு. இதை அப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்லை நம்மளோட வடிகட்டி இருந்ததுன்னா அது கூட ஓகே. பெரிய கண் இருக்கிற வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. அதில் இதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா அலசி அதை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் நல்லா கிளறி கொடுத்தோம்னா அந்த நல்ல ஸ்மூத் பல்ப் வெளியில் வந்துடும். அப்போ இந்த வெளியில் வர்றதெல்லாம் கூட எடுத்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வடிகட்டி எடுத்தாச்சு. பாக்கி இருக்கிறதோட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சு இந்த சாறை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்தாண்ட 2 கப் வரைக்கும் தண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதை குறுக்க வேண்டியிருக்கும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஓடு இருக்கிறதுனால நான் திரும்ப இன்னொரு தடவை வடிகட்டிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தடவை கொதிச்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விடலாம். இப்போ நம்மளோட புளி பேஸ்ட்டு ஆறி தயாராக இருக்கு. பாருங்க எவ்வளோ திக்காக ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம 1 மாசத்துக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது புளிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. நல்ல ஒரு ட்ரை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் ஒரு புது ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது கெட்டே போகாது. எனக்கு தெரிஞ்சு 3லேருந்து 4 மாசம் வரைக்கும் எனக்கு வந்திருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ஒரே பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு தேவையானது மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது எடுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும், கைப்படாமையும் இருக்கும். இந்த புளி பேஸ்ட்டை நம்ம 1 மாசத்துக்கு ஒரு தடவை போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாம்பார், ரசம், சட்னி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. காலையில் நமக்கு சமையலே ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.